Hi hello students, நீங்க 12th முடிச்சிட்டு டிப்ளமோ நர்சிங் படிக்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. நம்ம இப்ப பார்க்க போறது டிப்ளமோ நர்சிங்கான டியூரேஷன் என்ன, எலிஜிபிள் என்ன, and இந்த கோர்ஸ் படிக்கலாம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குறத பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ளமோ நர்சிங் பத்தி பார்க்கலாம். டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிறது 12th நீங்க என்ன குரூப்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். மேத்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ், ஒகேஷனல் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எடுத்து படிக்க முடியும். டிப்ளமோ நர்சிங் பார்த்தீங்கன்னா 3 years படிக்கிற ஒரு கோர்ஸ் தாங்க. அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா, நீங்க 12th 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதுங்க. ஒரு சில டாப் காலேஜ் பொறுத்து நீங்க 60 or 70% மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் வேக்கன்ட் அதிகமா இருக்கும், மேலுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனா அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருக்குமே வேக்கன்ட் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15 yearsல இருந்து நீங்க 35 years குள்ள இருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிக்கலாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபீஸ்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 20,000 தாங்க ஃபீஸ் வரும். இதே செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 இருந்து ஒரு 50,000 ஃபீஸ் வரும். இதே பிரைவேட் காலேஜ் நம்ம எடுத்து படிக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு 30,000 இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா தியரிட்டிக்கல் பிளஸ் பிராக்டிகல் 2 தாங்க படிக்க போறோம். தியரிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 6 செமஸ்டர் உங்களுக்கு வருங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் நர்சிங் பத்தி படிப்பீங்க, சோசியாலஜி படிப்பீங்க, மெடிக்கல் சர்ஜரி, அனட்டமி, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே படிக்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா 3 yearsல படிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ டிப்ளமோ நர்சிங் யாரெல்லாம் எடுத்து படிக்கணும், பெஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு நீங்க போஸ்ட் நர்சிங் கோர்சஸ் எடுத்து படிக்கிறீங்க, இல்ல எம்ஃபில் நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கான வேக்கன்ட் இன்னும் அதிகமா இருக்குங்க. அண்ட் ஜாப் பொசிஷன் இன்னும் ஹையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ளமோ நர்சிங் படிக்கிறதுனால நமக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ யாரெல்லாம் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு அதர் காலேஜஸ் பத்தி ஃபீஸ் ஆர் கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்றோம். ஆனா இந்த மாதிரி காலேஜ் அண்ட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா நம்ம சேனல்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.